யாரு மூதேவி? உங்க பக்கத்துல நிக்குதே அதான். யார் பக்கத்துல நிக்கா? யாருமே இல்ல, நான்தான். யார பார்த்து மூதேவின்னு சொன்னீங்க? ஒண்ணுதான் சொன்னேன். அங்கிள். யாரு மூதேவி? அவ தேவி, பணத்தை கொட்ட வந்த ஸ்ரீதேவி. யாரு இவா? உங்ககிட்ட இருக்கதா புடிங்கிட்டு போயிராம பாத்துக்கிடுங்க. இவ்வளவு வில்லங்கமா யோசிக்கிறவா நாளைக்கு உங்ககிட்ட இருந்து சுட்டணும்னு நினைப்பா. நல்லவள பக்கத்துல வச்சா நல்லது நடக்கும். இந்த மாதிரி தரதலைகளை பக்கத்துல வச்சா என்ன நடக்கணும் யோசிச்சுக்கிடுங்க. அங்கிள், இந்த ஆண்டி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. இவ என்னம்மா பிச்சைக்காரி, நீ கோடீஸ்வரி. இந்த யோக்கியம் நம்ம எல்லாம் பேசுறது போதும். போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு, பார்த்தாதான் 3 வேலை கொட்டிக்கலாம். இல்ல அப்படி ஒரு மானங்கட்ட சோத்த திங்கணும் எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு எப்பண்டா வாங்கிட்டு இருந்தே விடுதலை கிடைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்ப வழியே வந்திருக்கு. விட்டுருவனா என்ன? இந்த வீட்டை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரமா நீ வெளியில போக முடியாது. உன்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழறதுக்கோ உன் வீட்டு வேலையை செய்யறதுக்கும் நான் பிறந்து வளரல. நான் வாழ வந்திருக்கேன். டேய் வா நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா. நீ கிளம்புமா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்கம்மா. தேவண்ணா, சீபா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இங்க பார், என்ன விட்டுட்டு போனோனே நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இனிதான் எனக்கான வாழ்க்கை நான் வாழ போறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு பாருங்க. அங்கிள், அவங்க மட்டும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம தோத்த மாதிரி ஆயிரும். காரியத்தை பாருங்க அங்கிள். அவ்வளவு லேசெல்லாம் போக முடியாது. அப்படி போறதா உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை? நீ போவதா இருந்தா சில பத்திரங்கள்லாம் கையெழுத்து போடணும். போட்டுட்டு என்ன போ. எதுல போடுன்னு சொல்லுங்க, சந்தோஷமா போட்டுட்டு போறேன். வேற ஒண்ணு இல்ல, இந்த நிக்க என்ன தேவை? அவன் எனக்கு பிறக்கவே இல்லை, நீ எழுதி கொடுத்துட்டு போமா. ஏன்னா நாளைக்கு அவன் சொத்துல இருந்து பங்கு கட்டிட்டு கூடாது பத்தியா. நீ ஏன் இல்ல நானே தப்புறோம். உனக்கு பிறந்த பிள்ளைக்கு மட்டும் நான் ஏன் கொடுக்கணும் சொல்லு. நீ வேண்டான்னு போனா அந்த தேவை நம்ம பிள்ளையே இல்ல நீ எழுதி கொடுத்துட்டு போனோம். அவன் என் வாரிசு இல்ல நீ எழுதி கொடுத்துட்டு போனோம். அம்மா பரவாயில்லம்மா, நீங்க நல்லா இருக்கணும். எழுதி கொடுத்துட்டு வாங்க. சும்மா பூச்சாண்டித்தனம் காட்டாதீங்கப்பா. எனக்கும் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு பிடிக்கலப்பா. இப்படி ஒரு தகப்பனுக்கு நான் புள்ளியா பிறந்துட்டேனே, ஒவ்வொரு நாளும் வேதனையில வெந்துதான் இருக்கேன். எனக்காக 10 வருஷம் காத்து இருந்து என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க நேரம் அவளை இங்க இருந்தா அடிச்சு துரத்திருக்கீங்களே. என்னையே நம்பி வந்தவா கடைசியில தொலைக்க வச்சுட்டீங்கல்ல. நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியா கிடையாது. அம்மா தைரியமா எழுதி கொடுத்துட்டு வாங்கம்மா. புள்ளையே சொல்லிட்டான், இதுக்கு மேல எனக்கு என்ன? நீங்க அவனை புள்ளலன்னு சொல்லல, அவனே உங்க அப்பா இல்லன்னு சொல்லிட்டான். இதை விட உலகத்துல பெரிய அசிங்கம் எதுவுமே கிடையாது. வேண்டாம், என்ன நீ ரொம்ப பேசுற. பெத்த புள்ளைய பார்த்து அவன் எனக்கு புள்ள இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ எல்லாம் இருக்கிறதுக்கு போய் சேர்றது எவ்வளவு நல்லது. இந்த உருட்டலை மரத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. வா தேவ், நம்ம கிளம்பலாம். முத வேலையா நம்ம மருமகளை கண்டுபிடிக்கலாம். வா, சீபாவை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் வா. ஒருவேளை சீபாவை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்களோ? எதுக்கு வீணா போய்கிட்டு இங்கே இருங்க? ஏன் அந்த சீபா இங்க வந்துருவான்னு பயமா இருக்கா? வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி இருக்கணும். யாருக்கு யார் வேலைக்காரி? நான் உன் வீட்டுல வேலை பாக்குறேன், நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற. தோலை சுடல வச்சு யார் இங்க போக கூடாது. வாங்கம்மா, ஓகே நீ கிளம்புமா, நாங்க பாத்துக்கிட்டோம். அண்ணா அது வந்து வாமா கிளம்புமா வா. நீங்க ஒரு முட்டாளுங்க தான் அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய்ட்டா நாம என்ன பண்றது? இவங்க போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க எப்பண்டா இங்க இருந்து போகலான்னு காத்திட்டு இருந்தாங்க. நீங்க அதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன நீ போங்க அங்கிள். நான் தேவுக்காக தான் இங்க வந்தேன். கடைசில அவனே போய்ட்டான். அப்புறம் நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்? அம்மா மகாலட்சுமி, கோவத்தை கலக்கிட கூடாது. நான் தேவுக்காக தான் இங்க வந்தேன். அவனே இங்க இல்லப்பா. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் ஒண்ணு சும்மா எல்லாம் வாக்கு கொடுக்கல. பாரு, பணத்துக்கு ஆசைப்படாதவனே இந்த உலகத்துல எவனும் கிடையாது. இந்த தேவ 2 நாள் சுத்திட்டு இங்க தான் வருவான், தனியா வருவான். அப்ப பாரு, பணத்தை காட்டி அவனை வேலை கொடுத்து வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த மாமாவோட பொறுப்பு. முடியுமா மாமா? முடிச்சு காட்டுறேன். அவசரப்பட்டு தேவை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஐயோ, தேவை பார்க்காம என்னால இருக்கவே முடியலையே. நான் அவசரப்பட்டு வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஒரு பொண்ணு குழந்தை இருக்கும்போது அவ கணவனோட அரவணைப்பு அன்பு தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ரொம்ப தேடுது தேவை. நாங்க வரலன்னு பார்த்தா உங்க அப்பாக்கு நான் உன் கூட சேர்ந்து வாழ்றது பிடிக்கல. என்னால உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா, என்னால நீ நடத்தலுக்கு வந்துட்டேன்னா அதான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்.
முடியல தேவி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த லூசு சிவா எதுக்கு வேண்டாத வேலை ரொம்ப பாக்குற? மாமனார் வேலைக்குனா நாமளே செத்தா போயிட்டா நம்ம பாக்க வர வேண்டியதானே? அவனுக்கு முதல்ல அறிவு கிடையாது, இவ மட்டும் என்ன அறிவா இருக்க போகுது? எடுங்க, அவ ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டா. என்ன மிஞ்சி போனா 4-5 ஊர் தள்ளி போயிருப்பாளா? கண்டுபிடிப்பான். அவ நிச்சயமா கிராமத்தை பார்த்து தான் போயிருப்பா. அங்க போனாதான் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவ ஒரு அதிபுத்திசாலி பத்தியா அப்படிதான் யோசிச்சிருப்பா. அதனால கிராமமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் அலைதான். அவ கண்ணிலே பட மாட்டேங்கிறாளே. பேசாம அந்த ஐடியா சிகாமணி மனத்துக்கு நம்ம ஐடியா கேட்டா என்ன? ஐடியா கேட்டதுக்கு சத்து அந்த பொம்பளை பிள்ளை போடுது. சும்மா கடை, எனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனந்த் என்ன ஓட விட்டு விரட்டிடுவான். என்ன பண்ண? இங்க எங்கயாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது? இந்த நிலைமையில சுத்தி பார்க்கணுமா ராணி? சொல்லு ராணி, இந்த நிலைமையில நம்ம சுத்தி பார்க்கணுமா? அடி லூசு முத்தமே, அவளுக்கு சிட்டி பிடிக்காது, கிராமமும் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா அவளுக்கு இந்த இயற்கை காட்சினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ அவ அப்படித்தான் போயிருப்பான்னு தோணுது. நீ இந்த ஐடசி கம்பெனி வரதுக்குடே கிடக்கல, அதான் மூளை வேலை செஞ்சிருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். பக்கத்துல எந்தெந்த ஊர்ல இருக்குது? களக்காடு தலையணை இருக்குது, அப்புறம் மணிமத்தாறு, பாவனாசம், சேர்வலாறு, குற்றாலம், அப்புறம் குதிராட்டி, மாஞ்சோலை, அப்புறம் கன்னியாகுமரி, நாகர்கோயில், அப்புறம் இப்படி நிறைய ஊர் இருக்குது. இத்தனை ஊரை நம்ம தேடணும். நானே அந்த கொக்கு மண்டையனை ஏமாத்திட்டான். எனக்கு அடுப்புல இருக்க என்ன ஊர் ஊரா சுத்தி பார்க்க வைக்கலான்னு பாத்தியா? பாரு, ஊரை சுத்தி பார்த்த மாதிரி ஆயிரும். நீ அந்த கொக்கு மண்டையில மறந்த மாதிரி ஆயிரும். சீபாவை கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிரும். எப்படி ஐடியா? ஐடியா நல்லதா இருக்குது. கொக்கு மண்டையில மறக்கதா இருந்தா நான் எங்க வேணாலும் வாரேன். அப்ப என்ன, அவளே வாரேன்னுட்டா. கிளம்புங்க. நான் எதுக்கும் சாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடட்டுமா? காதலே பின்ன உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா? காதலோ காதலி. நான் இருந்துக்குவேன், அந்த சாம் பையோல தான் இருந்துக்கிடாது. அதான் உனக்கு அமைஞ்சிருக்கு. டா என்ன குத்தி காட்டுறதே உனக்கு பொழப்பா போச்சுது. உங்கள காலேஜ் லைஃப்ல கட் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் கூட கூட்டிட்டு அலையாமல்ல. உலகத்துல மாப்பிளே கிடைக்கும்னு தேடி போய் கட்டிருக்க பாரு இந்த கொக்கு மண்டையனை. அவனும் அவன் மூஞ்சியும் நல்ல திட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? ஆமா, திட்டு பாப்பா. அவன் ஒரு மூஞ்சினி, அவனை தேடி போய் கல்யாணம் பண்ணிருக்கியா? போதுமா? இன்னும் நல்ல திட்டு. இதுக்கு மேல திட்டணுமா? அவன் ஒரு பிஸ்னாரி பைய, கஞ்ச பைய, கருவாடி பைய, கேடு கட்ட பைய, போக்கத்த பைய. அவனை தேடி போய் கல்யாணம் பண்ணிருக்கியா? இன்னும் நல்ல திட்டு. இதுக்கு மேல எனக்கு திட்ட முடியலடி. நீ திட்டிட்டி உன் புருஷனை திட்டல உனக்கு அவ்வளவு ஆனந்தமாட்டி? இந்த வாட்டி அவனை புருஷன் சொன்னா கொன்னே போட்டுவேன். கருவாடி பைய, என் வாழ்க்கையே நாசம் ஆக்கிட்டா வெட்டி. அவனை எதுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணுன? காதலின்னு சொன்னா வெட்டி. காதல் மாதிரி இருக்காது. நம்மள வெக்கப்படாதுன்னு அது எனக்கு சாம் ஞாபகமா வருதே. நான் போய் சாம பார்த்துட்டு வந்துட்டா? வேண்டாம், பொறாமட்டி பொறாம. சரி வாங்க, பொடி நடையா போவோம். பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். அந்த கஞ்ச பிசாரி கூடயா? இன்னொரு வாட்டி அந்த கஞ்ச பிசாரி பையல பத்தி தான் பேசுனியே, எனக்கு கோவம் வந்துரும். நான் அவனை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தாதீங்க. இவள கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு எனக்கு காலத்துக்கும் லோன்னு அலைய வச்சிருவாள்னு நினைக்க. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா? அதான் லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். எட்டி அங்க பாருங்க, அது சீபா தானே? ஏ சீபா, சீபாவே தான் பட்டி பிடிக்கிட்டல. வாமா மின்னலி, என்ன வேலை பார்த்திருக்க? அம்மா நீங்க எல்லாம் எப்படிங்க? அம்மியார் பெரிய தியாகம் பண்ணிட்டீல. உடனே ஓட விட்டு அடிக்கணும் வட்டி. நீங்க எல்லாம் எப்படிங்க? ஃப்ரீ சுத்துதீல பாத்தியா? உன்ன காரணம் அந்த தேவி